காசா தொடர்பாக துருக்கியிலே நடைபெறப் போகும் அடுத்த அமைதி மாநாடும் அனைத்து அடிமை அரபுகளும் துரோகிகளும் ஒன்றிணைந்து எடுக்கப் போகும் அடுத்த கட்ட முடிவுகளும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் போர் வாகனங்களையும் கொத்தாக தட்டி தூக்கி வரும் பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியாக அமைக்கப்பட்டு வரும் சட்டவிரோத குடியேற்றங்களும் காசாவிலே களமிறக்கப்பட போகும் சர்வதேச படைகள் தொடர்பாக நெட்டன்யாஹு வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் டொனால்ட் ட்ரம்பினதும் நெட்டன்யாஹுவினதும் ஒப்பந்தத்தின் மூலமான எளிதான திட்டமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய கைதிகளுக்கு என்ன நடக்கப் போகின்றது? மர்வான் பர்கௌதி விடுதலை செய்யப்படுவாரா? நேற்றிரவு நடைபெற்ற போர் அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இறுதி முடிவுகளும் அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களும் ஐக்கிய அரபு அமீரகத்தை புறக்கணிக்குமாறும் அமீரகத்தினுடைய உற்பத்திகளை புறக்கணிக்குமாறும் கோரிக்கைகளை விடுத்திருக்கக்கூடிய கிரேட்டா தன்பர்க் அணு ஆயுத பரிசோதனை மேற்கொள்வது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மற்ற எந்த நாட்டையும் விட அமெரிக்காவிடமே அதிகளவான அணு ஆயுதங்கள் காணப்படுகின்றன. மிகவும் சக்தி வாய்ந்த வலிமையான அதிகளவான அணு ஆயுதங்கள் அமெரிக்காவிடமே காணப்படுகின்றன. என்னுடைய முதலாவது பதவிக்காலத்தின் போது இந்த அணு ஆயுதங்களை மேம்படுத்துவதற்கான புதுப்பிப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டிருந்தேன். இருப்பினும் இந்த அணு ஆயுதங்களுடைய மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய சக்தியினை நான் விரும்பவில்லை. பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய இந்த சக்தி திறன்களை நான் வெறுத்தேன். ஆனால் தற்போது எனக்கு வேறு வழி இல்லை. ரஷ்யா அணு ஆயுத உற்பத்தியில் 2வது இடத்தில் உள்ளது. சீனா அணு ஆயுத உற்பத்தி திறன்களில் 3வது இடத்தில் உள்ளது. இன்னும் 5 வருடங்களுக்குள் இவர்களுடைய உற்பத்தி திறன்கள் அதிகரித்துவிடும். மேலும் தற்போது இவர்களுடைய அச்சுறுத்தல்கள் அதிகரித்து விட்டன. இதனால் எனக்கு வேறு வழி இல்லை. மேலும் இதனால் எங்களுடைய அணு ஆயுத திறன்களை சமமாக சோதிக்குமாறும் இதற்கான வேலை திட்டங்களை அவசரமாக ஆரம்பிக்குமாறும் போர் அமைச்சரவைக்கு நான் உத்தரவிட்டுள்ளேன். இவை தொடர்பான வேலை திட்டங்கள் மிகவும் அவசரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். நாங்கள் விரைவில் மேம்படுத்தப்பட்ட அணு ஆயுத சோதனைகளையும் முடிப்போம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் ரஷ்யா அதனுடைய அணு ஆயுத ஏவுகணைகளை சோதனை செய்திருந்தது. மேலும் சீனாவும் அணு ஆயுத ஏவுகணைகளை சோதனை செய்வதற்கான வேலை திட்டங்களை மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது. எனவே தற்போது டொனால்ட் ட்ரம்பும் அணு ஆயுத சோதனைகளை ஆரம்பிப்பதற்கான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். இதற்கமைவாக இனி வரக்கூடிய நாட்களில் அமெரிக்காவும் மேம்படுத்தப்பட்ட அணு ஆயுத ஏவுகணை சோதனைகளை மேற்கொள்ளும் என்றும் அமெரிக்க ஊடகங்களும் குறிப்பிட்டுள்ளன. அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்கள் தொடர்பாகவும் அணு ஆயுத சோதனைகள் தொடர்பாகவும் நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். அணு ஆயுத சோதனைகள் தொடர்பான டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அமெரிக்கா அணு ஆயுத பரிசோதனைகளை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்திருப்பது அதனுடைய மேலாதிக்கத்தினை உறுதிப்படுத்துகின்றது. ஈரானினுடைய பாதுகாப்பான அமைதியான அணுசக்தி திறன்களை உலகுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக காண்பி அமெரிக்கா தற்போது அணு ஆயுத பரிசோதனைகளை மேற்கொள்ளப் போவது ஒரு பொறுப்பற்ற செயலாகவே பார்க்கப்படுகின்றது. மேலும் நாங்கள் எங்களுடைய அணுசக்தி திறன்கள் தொடர்பான வேலை திட்டங்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வோம். எங்களுடைய அணுசக்தி திறன்கள் தொடர்பான வேலை திட்டங்கள் அமைதியான வேலை திட்டங்களாகும். மேலும் இவை பற்றி அணு ஆயுத சோதனைகளை செய்ய போகும் அமெரிக்காவுக்கு எந்தவிதமான கருத்துக்களையும் பதிவிட முடியாது என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது இதற்கு பிறகு அமெரிக்கா ஈரானினுடைய அணுசக்தி திறன்கள் தொடர்பான கருத்துக்களை வெளியிடுவது வேடிக்கையானதாகவே அமைந்திருக்கும். அணு ஆயுத ஏவுகணைகளை பரிசோதனை செய்ய போகும் அமெரிக்காவுக்கு இதற்கு பிறகு ஈரானினுடைய அணுசக்தி திறன்கள் தொடர்பாக எந்தவிதமான கேள்விகளையும் எழுப்ப முடியாது. ஈரானிய அணுசக்தி திறன்கள் உலகுக்கு அச்சுறுத்தல் என்கின்ற பொய்யான மாயைகளையும் வெளிப்படுத்த முடியாது. அடுத்து சூடானிலே நடைபெற்று வரக்கூடிய மோதல் தொடர்பாக நேற்றைக்கு முன்தினம் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொளியில் பல்வேறுபட்ட முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். நேற்றைக்கு முன்தினம் வெளியிட்ட காணொளியின் மூலமாக சூடானினுடைய உள்நாட்டு போரை உங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். மேலும் தற்போது சூடானிலே நடைபெற்று வரக்கூடிய மோதலானது சன்னி மற்றும் ஷியா பிரிவுகளுக்கு இடையிலே நடைபெற்று வரக்கூடிய மோதலா என்றும் சில நண்பர்கள் கேள்விகளை பதிவிட்டிருந்தீர்கள். சூடானிய உள்நாட்டு போரில் ஏன் ஈரான் களமிறங்கியுள்ளது என்றும் கேள்விகளை எழுப்பியிருந்தீர்கள்.
அறிந்திருந்தீர்கள். உண்மையில் சூடானிலே நடைபெற்று வரக்கூடிய உள்நாட்டு போரானது சன்னி முஸ்லிம்களுக்கு இடையிலான மோதலாகும். சூடானினுடைய அரசை ராணுவம் சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள். அதே போன்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் முழுமையான ஆதரவோடு இயங்கி வரக்கூடிய RSF படைகளும் சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள். ஆனால் உண்மையில் சூடானிய மக்களை கொன்று குவிக்கக்கூடிய, சூடானிய மக்களை இனப்படுகொலை செய்யக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய RSF படைகளை சன்னி முஸ்லிம்கள் என்றும் அழைக்க முடியாது. உண்மையில் இவர்கள் பயங்கரவாதிகளாகும். பொதுமக்களை கொன்று குவிக்கக்கூடிய பயங்கரவாதிகளாகும். மேலும் சூடானிலே ஐக்கிய அரபு அமீரகமும் ஆக்கிரமிப்பாளர்களும் ஒன்றிணைந்து மேற்கொண்டு வரக்கூடிய இனப்படுகொலை தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காகவே ஈரான் சூடானிலே களமிறங்கியுள்ளது. ஜியோனிச அரபு நாடான ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அதிபர் RSF படை பிரிவுகளை பயன்படுத்தி சூடானிய சன்னி முஸ்லிம்களை இனப்படுகொலை செய்து வருவதனால் இவற்றை தடுத்து நிறுத்துவதற்காகவும், சூடானிய சன்னி முஸ்லிம்களுடைய இனப்படுகொலைகளை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காகவும், சூடானிய சன்னி முஸ்லிம்களை பாதுகாப்பதற்காகவுமே ஈரான் சூடானிய களத்தில் களமிறங்கியுள்ளது. சூடானிய அரசை ராணுவத்தினை பலப்படுத்தி சூடானிய அரசை ராணுவத்திற்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் மேற்கொண்டு ஜியோனிஸ் அமீரகத்தினுடைய கொடூரங்களில் இருந்து சூடானிய மக்களை பாதுகாப்பதற்காகவே ஈரான் எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது. சூடானிய அரசை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அடிமை அரசாக ஜியோனிஸ் அரசாக மாற்ற வேண்டும் என்பதற்காகவும், அடிமை அரபு நாடுகளுடைய பட்டியலில் சூடானையும் முழுமையாக இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு சூடான் எதிர்காலத்திலே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமைந்துவிடக் கூடாது என்பதற்காகவும், சூடானிலே இருக்கக்கூடிய கனிம வளங்களை முழுமையாக கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காகவுமே ஐக்கிய அரபு அமீரகமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் சூடானிய உள்நாட்டு போரில் காய்களை நகர்த்தி வருகின்றன. மேலும் இவர்களுடைய இந்த திட்டங்களை முழுமையாக தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவும், இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய அமெரிக்காவினுடைய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஆதிக்கத்தினை சூடானிலே வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவும், சூடானிய மக்களை இனப்படுகொலைகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவுமே ஈரான் சூடானில் களமிறங்கியுள்ளது. அடுத்து சூடானிலே இருக்கக்கூடிய மசூதிகளில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராகவும் அதனுடைய தலைவர்களுக்கு எதிராகவும் துஆ பிரார்த்தனைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் சூடானிய மக்களும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஆட்சியாளர்களுக்கு எதிரான விமர்சனங்களையும் கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றார்கள். கடந்த 2.5 வருடங்களாக சூடானிய மக்கள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார்கள். அத்தோடு காசா மற்றும் சூடான் இனப்படுகொலைகளில் நேரடியாக தொடர்பு பட்டிருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக பிரித்தானியாவினுடைய லண்டனிலும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்றிருந்தன. பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளிலும் சூடானிய மக்களின் இனப்படுகொலைகளிலும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பங்கு மிகப்பெரியது என்றும், ஐக்கிய அரபு அமீரகத்தினை அனைத்து முஸ்லிம்களும் புறக்கணிக்க வேண்டும் என்றும் குறித்த ஆர்ப்பாட்டத்திலே கோஷங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அத்தோடு ஐக்கிய அரபு அமீரகத்தினை முழுமையாக புறக்கணிக்க வேண்டும் என்றும், அதனுடைய உற்பத்திகளை முழுமையாக புறக்கணிக்க வேண்டும் என்றும் பலஸ்தீனுக்கு ஆதரவான செயற்பாட்டாளரான கிரேட்டா தன்பர்க் அவர்களும் சமூக ஊடக வலைத்தளங்களில் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். இனப்படுகொலை தாக்குதல்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தை அனைவரும் புறக்கணிக்க வேண்டும் என கிறிஸ்தவரான கிரேட்டா தன்பர்க் அவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். ஆனால் இன்று சூடானி இனப்படுகொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தை கூட அதிகளவான முஸ்லிம்கள் வெளிப்படுத்துவதற்கு தயங்குகின்றார்கள். இனப்படுகொலைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த அடிமை அரபுகளை நியாயப்படுத்துவதற்கு அதிகளவான முஸ்லிம்கள் செயற்படுகின்றார்கள். அடிமை அரபு ஊடகங்களும் இந்த அடிமை அரபுகளுடைய இனப்படுகொலைகளை நியாயப்படுத்துவதற்கே வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றன. உண்மையில் கிறிஸ்தவரான கிரேட்டா தன்பர்க்கிடம் இருக்கக்கூடிய மனிதநேயத்தின் ஒரு துளி கூட இந்த அடிமை அரபுகளை நியாயப்படுத்தக்கூடிய முஸ்லிம்களிடம் இல்லை என்பதே யதார்த்தமான உண்மையாகும். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நேற்று மாலையும் நேற்றிரவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனானினுடைய 5க்கும் அதிகமான பிரதேசங்களை இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலே வாகனம் ஒன்றை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய 2 உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவு நெட்டன்யாஹூ விசேட போர் அமைச்சரவை கூட்டத்தினை மேற்கொண்டிருந்தார். ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பது தொடர்பாகவும், லெபனானிலே அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பது தொடர்பாகவுமே இந்த விசேட போர் அமைச்சரவை கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. மேலும் குறித்த போர் அமைச்சரவை கூட்டத்தில் தெற்கு லெபனான் பிரதேசத்திலும், லிச்சானி நதிக்கு வடக்கு பிரதேசத்திலும், லெபனானினுடைய மத்திய பிரதேசத்திலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய அனைத்து திறன்களையும் இலக்கு வைப்பதற்கான வேலை திட்டம் ஒன்றை, தாக்குதல் திட்டம் ஒன்றை வடிவமைக்குமாறு நெட்டன்யாஹூ இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரிக்கு உத்தரவிட்டார்.
தெரிவித்தார். லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவின் அனைத்து திறன்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு முழுமையான வேலை திட்டத்தை முன்வைக்குமாறு நெட்டன்யாஹூ இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரிக்கு முன்வைத்துள்ளார். மேலும் இந்த தாக்குதல் வரைபடம் இன்னும் ஓரிரண்டு வாரங்களுக்குள் முழுமையாக சமர்ப்பிக்கப்படும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சரும் உறுதிப்படுத்தியுள்ளார். அத்தோடு அடுத்த வாரம் அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் லெபனானிலே களமிறங்கப் போகின்றார்கள். லெபனானிய அரச தலைவர்களோடு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப் போகின்றார்கள். இந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு முடிவுகள் எடுக்கப்படாவிட்டால், ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான தீர்மானங்கள் முன்னெடுக்கப்படாவிட்டால், லெபனானிய அரசாங்கம் இஸ்ரேலோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளாவிட்டால், ஹிஸ்புல்லாவினுடைய திறன்களை அளிப்பதற்கான தாக்குதல் திட்டங்களை அவசரமாக நடைமுறைப்படுத்துவதற்கே இந்த போரமைச்சரவை கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதாவது அடுத்த வார இறுதிக்குள்ளே ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான முடிவுகளையே நெட்டன்யாஹூ குறித்த போரமைச்சரவை கூட்டத்தில் எடுத்துள்ளார். வெஸ்ட் பேங்கினுடைய ஜெருசலம் பகுதிக்கும் ஏனைய பகுதிகளுக்கும் இடையிலான தொடர்புகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளன. அதாவது கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கிழக்கு ஜெருசலத்தோடு இணைந்திருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்கினுடைய ஈவன் பிரதேசத்தையும் மால் அதுமி பிரதேசத்தையும் முழுமையாக கைப்பற்றி குறித்த பகுதியிலே குடியேற்றங்களை அமைப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்திருந்தது. இவ்வாறு ஈவன் பிரதேசத்திலும் மால் அதுமி பிரதேசத்திலும் 30,000க்கும் அதிகமான யூத குடியேற்றங்களை அமைப்பதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டது. இதனால் ஜெருசலத்திற்கும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திற்கும் இடையிலான தொடர்புகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டன. குறிப்பாக கிழக்கு ஜெருசலத்திற்கும் வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு மற்றும் தெற்கு பிரதேசங்களுக்கும் இடையிலான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டன. அது மட்டுமல்லாமல் வெஸ்ட் பேங்க் பிரதேசமானது வடக்கு வெஸ்ட் பேங்க் என்றும் தெற்கு வெஸ்ட் பேங்க் என்றும் பிரிக்கப்பட்டது. இவை தொடர்பாக 2 மாதங்களுக்கு முன்பே காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் தற்போது ஜெருசலத்தினுடைய தெற்கு பிரதேசமான குஷ் எட்சியோன் பிரதேசத்தினையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக கைப்பற்றியுள்ளது. மேலும் குறித்த பிரதேசத்திலே 1300 யூத குடியேற்றங்களை அமைப்பதற்கான வேலை திட்டங்களுக்கான ஒப்புதல்களும் வழங்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாராளுமன்றமே இதற்கான அனுமதியையும் வழங்கியுள்ளது. அதாவது ஜெருசலம் பிரதேசத்தையும் ஜெருசலம் பிரதேசத்தை சுற்றியிருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்தும் ஒட்டுமொத்த பலஸ்தீனியர்களையும் முழுமையாக வெளியேற்றி பலஸ்தீனிய மக்களுடைய நிலங்களை முழுமையாக கைப்பற்றி யூத குடியேற்றங்களை அமைப்பதற்கான வேலை திட்டங்களையே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு இந்த சட்டவிரோத யூத குடியேற்றங்களை அமைப்பதற்கான நிதி உதவிகள் அமெரிக்காவிடமிருந்து முழுமையாக வழங்கப்பட்டு வருகின்றன. பலஸ்தீனிய மக்களுடைய நிலங்களை அபகரித்து குறித்த பிரதேசத்திலே குடியேற்றங்களை அமைப்பதற்கான எல்லாவிதமான நிதி உதவிகளையும் அமெரிக்கா தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. அடுத்து வெஸ்ட் பேங்கினுடைய ஜெனின், டூபாஸ், நப்லஸ் மற்றும் துல்கராம் ஆகிய பிரதேசங்களிலும் ஹீப்ரோன் பிரதேசத்திலும் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் குறித்த பிரதேசத்திலே 10க்கும் அதிகமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறித்த பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய சோதனை சாவடிகளை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் வாகனங்களை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஜெனின் பிரதேசத்திலும் ஹீப்ரோன் பிரதேசத்திலும் பலஸ்தீனிய போராளிகளினால் வைக்கப்பட்டிருந்த 5க்கும் அதிகமான பொறிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய 2 ஜீப் வண்டிகளும் 2 புல்டோசர் வண்டிகளும் ஒரு போர் வாகனமும் சிக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு பலஸ்தீனிய போராளிகளின் இந்த தாக்குதலினால் 5க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்து இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த தாக்குதலினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் தொடர்பாக எந்தவிதமான தகவல்களையும் வெளியிடுவதில்லை. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கடந்த 3 வாரத்திற்குள்ளே 200க்கும் அதிகமான பலஸ்தீனியர்களை வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே கைது செய்துள்ளது. ஒப்பந்தத்திற்கமைவாக 2000 பேர் விடுதலை செய்யப்பட்டாலும் இந்த வெற்றிடத்தினை நிரப்புவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே தொடர்ச்சியாக பலஸ்தீனியர்களை கைது செய்து வருகின்றது. மேலும் பலஸ்தீனிய போராளிகளின் குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பான தகவல்களை துரோகி அப்பாஸினுடைய PA படைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தொடர்ச்சியாக வழங்கி வருவதனால் பலஸ்தீனிய போராளிகளின் குடும்ப உறுப்பினர்களும் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு வருகின்றார்கள். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைச்சாலையிலே இருக்கக்கூடிய உயரடுக்கு பலஸ்தீனிய போராளிகளையும் ஆயுள் தண்டனை கைதிகளையும் முழுமையாக தூக்கிலிட்டு அவர்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கான முன்மொழிவுகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வலதுசாரி அமைச்சரான பென்குவிரே குறித்த முன்மொழிவை முன்வைத்துள்ளார். மேலும் தற்போது குறித்த முன்மொழிவுக்கு அமைவாக சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உயரடுக்கு பலஸ்தீனிய போராளிகளையும் ஆயுள் தண்டனை கைதிகளையும் தூக்கிலிட்டு அவர்களுக்கான மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. இதற்கான அனுமதியை வழங்க
வழங்குவதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நீதித்துறையானது கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாகவும் காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்ரேலிய கைதிகளும் விடுவிக்கப்பட்டதனால் இந்த முடிவுகளை இதற்கு பிறகு சுதந்திரமாக எடுக்க முடியும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதாவது தற்போது காசாவில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட்டிருப்பதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய உயிரடுக்கு பலஸ்தீனிய கைதிகளையும் ஆயுள் தண்டனை கைதிகளையும் முழுமையாக அளிப்பதற்கும் அவர்களுக்கு மரண தண்டனை விதிப்பதற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தயாராகி வருகின்றது. அடுத்து சிறையிலே இருக்கக்கூடிய மர்வான் பர்கௌத்தியை விடுதலை செய்வதற்கு நான் விரும்புகின்றேன் என கடந்த வாரம் டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். ஆனால் உண்மையில் இந்த கருத்துக்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான விடயத்தினை அதிகமானோர் புரிந்து கொள்வதில்லை. அதாவது மர்வான் பர்கௌத்தியினுடைய விடுதலையானது ஹமாஸை நிராயுதபாணியாக்கும் செயற்பாடுகளோடு இணைக்கப்பட்டுள்ளது. காசாவிலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் ஹமாஸ் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட்டு பலஸ்தீனிய போராளிகள் நீக்கப்பட்டதற்கு பின்பே மர்வான் பர்கௌத்தி விடுதலை செய்யப்படுவார் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய இரண்டாம் கட்ட திட்டத்திற்கமைவாக ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படாமல், காசாவின் களத்திலே ஹமாஸ் நீக்கப்படாமல், வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் நீக்கப்படாமல் ஒருபொழுதும் டொனால்ட் ட்ரம்ப் மர்வான் பர்கௌத்தியை விடுதலை செய்வதற்கான அனுமதியை வழங்கப் போவதில்லை. அது மட்டுமல்லாமல் துரோகி அப்பாஸும் அவருடைய ஃபத்தா அமைப்பும் மர்வான் பர்கௌத்தியை விடுதலை செய்வதற்கான அனுமதியையும் வழங்க மாட்டார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் டொனால்ட் ட்ரம்பும் மர்வான் பர்கௌத்தியை விடுதலை செய்வதற்கான அனுமதியை வழங்கினாலும் துரோகி அப்பாஸும் அவருடைய அமைப்பும் இதற்கான அனுமதியை வழங்காது. எனவே மர்வான் பர்கௌத்தி விடுதலை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே இருக்கின்றன. அடுத்து காசாவின் யுத்த நிறுத்தத்தினை கண்காணிப்பதற்காக வடக்கு காசாவின் எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் ஒரு கட்டளை தளம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டளை தளத்திலே அமெரிக்க துருப்புக்களும் பிரித்தானிய துருப்புக்களும் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் நெட்டன்யாஹூ குறித்த கட்டளை தளத்திற்கு விஜயம் செய்திருந்தார். குறித்த கட்டளை தளத்திலிருந்து நெட்டன்யாஹூ இவ்வாறு தெரிவித்தார்: அமெரிக்காவுடன் இணைந்து நாங்கள் ஒரு புதிய காசாவை உருவாக்கி வருகின்றோம். இஸ்ரேலுக்கு எந்தவிதமான அச்சுறுத்தல்களும் ஏற்படுத்தாத காசாவை உருவாக்கி வருகின்றோம். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு கீழால் நாங்கள் முழுமையான பாதுகாப்புடன் சுதந்திரமாக செயற்பட்டு வருகின்றோம். காசாவிலே ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். காசா இராணுவமயமாக்கப்படாத பிரதேசமாகவே மாற்றப்பட வேண்டும். ஆயுதமில்லாத பிரதேசமாகவே காசா முழுமையாக உருவாக்கப்பட வேண்டும். இவை தொடர்பாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்னிடம் வெளிப்படையாக கூறினார். காசாவிலே ஹமாஸை முழுமையாக நிராயுதபாணியாக்க, அவர்களுடைய ஆயுதங்களை முழுமையாக கலைக்க நாங்கள் இருக்கக்கூடிய எளிதான வழிகளையே பயன்படுத்த வேண்டும். குறைந்த இழப்புகளோடு இந்த இலக்குகளை அடைந்து கொண்டு காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்க வேண்டும். இதைத்தான் நான் விரும்புகின்றேன். மேலும் இதற்காகவே திட்டங்களை வகுத்துள்ளேன் என டொனால்ட் ட்ரம்ப் என்னிடம் வெளிப்படையாக தெரிவித்தார். மேலும் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக எளிதான வழியிலே ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படாவிட்டால் நாங்கள் ஹமாஸை நிராயுதபாணியாக்க மீண்டும் கடினமான வழிகளை பயன்படுத்துவோம். கடினமான வழிகளை பயன்படுத்தி காசாவிலே உச்ச தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு ஹமாஸை நிராயுதபாணியாக்குவோம். அத்தோடு சர்வதேச படைகள் காசாவிலே களமிறக்கப்பட்டு ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். சர்வதேச படைகள் ஹமாஸை நிராயுதபாணியாக்கினால் மிகவும் நல்லது. அல்லது நாங்களே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான உச்சக்கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என நெட்டன்யாஹூ குறித்த கட்டளை தளத்திலே தெரிவித்துள்ளார். அதாவது இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக காசாவிலே சர்வதேச படைகளை களமிறக்கி இந்த சர்வதேச படைகளின் மூலமாகவே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு டொனால்ட் ட்ரம்பின் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கமைவாக ஹமாஸையும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களையும் முழுமையாக நிராயுதபாணியாக்குவதே டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நெட்டன்யாஹுவினுடைய எளிதான திட்டமாகும். காசாவின் யுத்த காலத்திலே தாக்குதல்களை மேற்கொண்டு, தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு, உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு ஹமாஸை இவர்களால் நிராயுதபாணியாக்க முடியாது. இந்த தரைவழி தாக்குதலின் மூலமாக ஹமாஸை நிராயுதபாணியாக்க முடியாது என்பதனையும் இவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளார்கள். இதனாலேயே இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கும் எளிதான வழிமுறைகளை பயன்படுத்துவதற்கும் இவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். மேலும் இதைத்தான் நான் 3 வாரங்களுக்கு முன்பே இந்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முன்பே தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். யுத்த காலத்திலே ஹமாஸை வெற்றி கொள்ள முடியாததன் காரணத்தினாலேயே இந்த அடிமை அரபுகளையும் துரோகிகளையும் பயன்படுத்தி ஹமாஸினுடைய முதுகில் குத்தி இந்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் மீது திணித்து இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு இவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். இருப்பினும் காசாவின் களத்திலே இவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பலஸ்தீனிய போராளிகளை நிராயுதபாணியாக்க முடியாது. ஆனால் தற்போது சூழ்ச்சி வலைக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஹமாஸ் முழுமையாக விடுபட வேண்டும். தற்போதைய காலப்பகுதியை பயன்படுத்தி ஆயுத பரிமாற்றங்களை முழுமையாக மேற்கொண்டு தயார்படுத்தல்களை மேற்கொண்டதற்கு பின்பு இவர்களுடைய இந்த சூழ்ச்சி வலையிலிருந்து வெளியேறுவதற்கான வேலை திட்டங்களை ஹமாஸ் மேற்கொள்ள வேண்டும். நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்களில் பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய தலைவர்களும் இந்த ஒப்பந்தம் என்கின்ற சூழ்ச்சி வலையிலிருந்து விடுபடுவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கலாம்.
அடுத்து நாளை மறுநாள் திங்கட்கிழமை துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிதானினுடைய தலைமையில் காசா தொடர்பான அடுத்த அமைதி மாநாடு நடைபெறப் போகின்றது. இந்த அமைதி மாநாட்டிலே அடிமைகளான கத்தார், சவுதி அரேபியா, ஜோர்டான், ஐக்கிய அரபு அமீரகம், இந்தோனேஷியா மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கலந்து கொள்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய இரண்டாம் கட்ட திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாகவும் காசாவிலே சர்வதேச படைகளை களமிறக்குவது தொடர்பாகவுமே இந்த விசேட அமைதி மாநாடு அடிமை துருக்கியினுடைய தலைமையில் நடைபெறப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேரடியாக குறிப்பிடுவதாக இருந்தால் இரண்டாம் கட்ட ஒப்பந்தத்திலே ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதற்கும் சர்வதேச படைகளை காசாவில் களமிறக்கி ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்குமே இந்த அடிமைகளும் துரோகிகளும் ஒன்றிணைந்து கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.